டைரக்டர் உங்களுக்கு தெரியுமா? இங்க உட்காருங்கம்மா. சாரி, ப்ரொடக்ஷன் சேர் கொண்டு வந்து போடுமா. சூப்பர். ஏய் அம்மா, ஹீரோயின் உட்கார்ற சேர்ல டவல் போடணும்னு எனக்கு தெரியாதா? சாரிம்மா, கொண்டு வரேன். அம்மா ஜூஸ். என்ன ஜூஸ்? மாதுளை. என்னத்துல? மாதுளை. ஓஹோ, அது எனக்கு தெரியுது. என்ன ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்க? என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல? எடுத்துட்டு வரமா. பிசி என் ஃபேஸ் இருந்து ஜூம் பேக் பண்ணி லெஃப்ட்டுக்கு பேன் பண்ணா லலிதா என்டர் ஆவா. ஓகே, ஒரு குட் ஐடியா சார். லலிதா ஃபேஸ்ல இருந்து ஜூம் பேக் செஞ்சு பேன் பண்ணா நீங்க என்டர் ஆவீங்க சார். டேய் சந்தோஷ், இவனுக்கு ஃபோன் போடுறா. அவர் நம்பர் நமக்கு எதுக்கு சார்? நான் உங்க ஃபேஸ்ல இருந்தே ஜூம் பேக் செஞ்சு உங்க ஃபேஸ்லயே கொண்டு வந்து கேமரா நிப்பாட்டிடுறேன் சார். சொன்னது செய். செய்யறேன் சார். பணம் தரீங்க இல்லையா? நான் செய்யறேன். செய்டா நாயே. பணம் தரல செய்யடா. என்னம்மா? ஏர் கூலர் இல்லையா? கடையில இருக்கு. 2-3 எபிசோடுக்கு அப்புறம் வர வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ தலை வலிக்குது. அம்மா வீட்டுக்கு போலாமா? பாருங்கம்மா, ஷூட்டிங் இன்னும் பாக்கி இருக்கு. ஏர் கூலர் வேணா என் வீட்ல இருந்து வர வைக்கிறேன். ஓகே, அந்த ஃபேனை இந்த பக்கம் திருப்புங்க. இங்க பாருமா, நான் எங்க ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் பாய் இல்ல. அதனாலதான் திருப்புங்கன்னு சொன்னேன். திருப்புடான்னு சொல்லலையே. ஐஸ்வர்யா ராய், யுக்தா முகிலா இவங்கள பார்த்தா கத்துக்கணும். வாட்? ஒண்ணு இல்லம்மா, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மனுஷா கோயிலா, மாதுரை தீட்சத்து, அம்மா தாயே கடவுளே. ஏய், என்ன போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏந்திரு. ஒண்ணு இல்ல மாமா, நான் ஹீரோயின் ஆயிட்டேன்னா எப்படி இருக்கும்னு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். ஓவர் ஆக்டிங் எல்லாம் வேண்டாம், டேக் போலாம் வா. ஓகே. ட்ரெஸ் சேஞ்ச். ட்ரெஸ் சேஞ்ச். வெயிட்